தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருவது ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது சரிதான் என்று உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடியில் செயல்பட்டு வரக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலையை தமிழ்நாடு அரசு மூடியது சரிதான் என்று உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பளித்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை தமிழ்நாடு அரசு மூடியது சரிதான் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரம் என்ன? அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது சரிதான் என்று உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு விதித்திருக்கிறது. 2018ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு பல்வேறு நோட்டீஸ் அனுப்பி ஆலையை மூடியது சரி என்று சென்னை உயர்நீதிமன்றம் மிக விரிவான ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பை ஏற்று உச்சநீதிமன்றம் இன்று ஸ்டெர்லைட் ஆலையினுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கினுடைய இறுதி வாதங்கள் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அப்போது முதல் கட்டமாக மீண்டும் ஒரு குழு அமைத்து ஆய்வு செய்யலாம் என்கிற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் வெளியிட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதன், அதே போன்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியன் ஆகியோர் பல்வேறு ஆதாரங்களை முன்வைத்து வாதிட்டனர். குறிப்பாக கடந்த 20 ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் மாசை ஸ்டெர்லைட் ஆலை ஏற்படுத்தி வந்திருக்கிறது. அதற்கான பல ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் ஆலைக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பினாலோ ஆலையை மூட உத்தரவிட்டாலோ நீதிமன்றங்களுக்கு சென்று தடையாணை பெற்றுதான் ஆலை தொடர்ந்து இயங்கி வந்திருக்கிறது. விதிமீறல் இல்லாமல் ஆலை செயல்பட்டதே இல்லை என்கிற வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆகவே அது மட்டுமல்ல, சென்னை உயர்நீதிமன்றமானது பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட ஒரு மிக விரிவான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. ஆகவே மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டிய என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் ஆணித்தரமான பல வாதங்களை முன்வைத்தார். அது மட்டுமல்ல, ஆலை மூடப்பட்ட பிறகும் இன்று வரை ஆலையை சுற்றிலும் பல இடங்களில் இந்த ஜிப்சம் கழிவுகளும் காப்பர் கழிவுகளும் கிடக்கின்றன. அது மட்டுமல்ல, தனியார் இடங்களை குத்தகைக்கு எடுத்து அந்த பகுதிகளிலும் இந்த ஆலை கழிவுகளை தேக்கி வைத்திருக்கிறார்கள். ஆலையில் காப்பர் உற்பத்தி செய்யப்படுவதை விட 4 மடங்கு சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தும் கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன. இப்படி பல வாதங்களை தமிழ்நாடு அரசு சார்பாக மிக விரிவாக முன்வைத்தார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தான் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது சரிதான், மீண்டும் திறக்க முடியாது என்ற முடிவுக்கு ஒரு மிக விரிவான பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பின் போது, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தவறானது என்ற ஸ்டெர்லைட் நிர்வாகத்தின் வாதத்தை முழுமையாக நிராகரித்தது. அது மட்டுமல்ல, ஸ்டெர்லைட் வாதத்தின் போது அதாவது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் பொதுமக்கள் உயிரிழந்ததற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கிற ஒரு வாதத்தை ஸ்டெர்லைட் நிர்வாகம் முன்வைத்த போது நீதிபதிகள் அதிர்ச்சியில் வழக்கறிஞரை பார்த்த சம்பவமும் நடைபெற்றது. அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்திலேயே இந்த காப்பர் கழிவுகள் ஜிப்சம் கழிவுகள் ஆகியவற்றை நேரடியாகவே வழக்கறிஞர்கள் கொண்டு இன்றைய தினம் காண்பித்தார்கள். இவற்றையெல்லாம் பார்த்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னதாகவே பல முறை இது போன்ற விதிமீறல்களில் ஸ்டெர்லைட் நிர்வாகம் ஏற்பட்டுள்ளது என்பது உறுதியாகி இருக்கிறது. அதற்கான அனைத்து ஆவணங்களும் கண்முன் இருப்பதாக ஒரு கருத்தை முன்பே தெரிவித்தனர். அதன் பிறகுதான் விரிவான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அதாவது 42 நாட்களுக்கு மேல சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை விசாரித்து மிக விரிவான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது என்றும் நீதிபதிகள் இன்றைய தினம் குறிப்பிட்டார்கள். ஆகவே அதனை மறு ஆய்வு செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்து இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, கழிவுகளை அகற்றுவதற்கு ஆலை தொடர்ந்து தவறிவிட்டது. மீண்டும் மீண்டும் அதாவது விதிமுறைகளை மீறித்தான் ஆலை செயல்பட்டிருக்கிறது. திரும்ப திரும்ப தவறிழைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு வாய்ப்பை மீண்டும் வழங்கியது. அப்போது 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததோடு பல்வேறு கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு மீண்டும் ஒரு
வாய்ப்பை வழங்கியது. அதையும் ஆலை நிர்வாகம் வந்து நிறைவேற்றவில்லை என்ற கருத்தையும் தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரிப்பீட்டட் வயலேஷன் என்கிற கருத்தை வந்து உச்சநீதிமன்றம் ஆணித்தரமாக இன்றைய தினம் கூறியிருக்கிறது. மேலும் அந்த பகுதியினுடைய பொதுமக்களினுடைய சுகாதாரம் வந்து மிக முக்கியமானது, அதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிற கருத்தையும் உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஆலை நிர்வாகம் இந்த கழிவுகளை வந்து அகற்ற முழுமையாக தவறியிருக்கிறது. சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் தவறிழைத்திருக்கிறது என்கிற பல்வேறு முக்கிய கருத்துக்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அத்தனையுமே மிக விரிவாக தங்களுடைய தீர்ப்பில் நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு மிக விரிவான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் இன்று வழங்கி இருக்கிறது. அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை தமிழ்நாடு அரசு மூடியது சரிதான் என்ற முடிவை உச்சநீதிமன்றமும் இன்று ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. பிருந்தா, அதாவது பல வாய்ப்புகள் கொடுத்தும் ஸ்டெர்லைட் ஆலையானது மீண்டும் மீண்டும் விதிகளை மீறி இருப்பதையும் உச்சநீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதோடு மட்டுமின்றி இந்த தீர்ப்பையும் அளித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பால்முருகன்.